हाय फ्रेंड्स इनकी वीडियो நம்ம என்ன பார்க்க போறோம்னா டக்குன்னு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் பண்ண போறோம். நான் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். அவ தான் ஃபுல்லா ரெடி பண்ண போறா. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 கப் மைதா சேர்த்திருக்கேன். 1/2 கப் ரவை, 1/2 கப் சீனி வந்து சேர்த்துக்கலாம். ரவை வந்து வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்லயே வந்து 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து கூட பண்ணிக்கலாம். பால் சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க ரவா நல்லா ஊறணும், அந்த சீனியும் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களோட விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோடா உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்லேயே வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். இந்த மாவு வந்து எண்ணெயில் சேர்த்த உடனேயே வந்து நல்லா பூரி மாதிரி உப்பலாகி வரும். பூரிக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து எடுத்து மேலே ஊற்றுவோம்ல, அது மாதிரி ஊற்றுங்க. இப்போ வந்து 2 சைடும் சூப்பராக வந்து வெந்து வந்துடும். டக்குன்னு ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம், கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. எல்லாமே வந்து வீட்டில் இருக்க பொருட்கள் தான். வீட்டில் இருக்கவங்க ஸ்வீட்டாக ஏதாவது கேட்டாங்க, ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து ஃபுல்லாகவே என் பொண்ணு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. அவங்க கையாலேயே செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெளியில் சைட்லலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து வேணும் அப்படின்னா ஏலக்காய் பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பொண்ணுக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால் வந்து நான் ஏலக்காய் வந்து சேர்க்கலை. ஏலக்காய் பவுடர் சேர்த்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா அப்பவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. 1 கப் மாவு சேர்த்துருந்தேன், அதுக்கு வந்து ஒரு 6-7 அப்பம் நல்லா பெரிய அப்பமாக கிடச்சிச்சு. இப்போ வந்து இது பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மழை டைம்லலாம் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.